அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது 27/7/2024 ஒரு 9:30 மணிக்கு நாம் இந்த இடத்துக்கு போகிறோம். திருச்சி ஏர்போர்ட்டு புதுசாக கட்டியுள்ள அந்த திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் இப்போ போகிறோம். நம்ம ஆல்ரெடி போயிட்டு வந்தாலும் வீடியோ போடக்கூடிய டைம் இப்போ தான் கிடச்சிச்சு மக்களுக்காக. எனக்கு தெரிஞ்சு இது 3வது இடத்துல மாற்றிருக்காங்க பக்கத்தில். இப்போ புதுசாக கட்டப்பட்ட அந்த ஏர்போர்ட்டை பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த ரோடு இந்த ரோடு எந்த ரோடுன்னு கேட்டால் நம்ம தஞ்சாவூர் டோல்கேட்டு, திருச்சி டு தஞ்சாவூர் டோல்கேட்லேருந்து லெஃப்ட்டில் எடுத்து தான் ஒரு பைபாஸ் வரும். இந்த பைபாஸ் வழியாக வந்தால் இந்த புதுக்கோட்டை ரோடு ஜாயிண்ட் ஆகும். அந்த ரோட்டில் தான் வந்துருச்சுன்னா இப்போ அதிகமான ஹோட்டல்லாம் இங்கே வந்துருச்சு. அதனால் பிரச்சனை இல்லை, இந்த ரோட்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள், ஒரு தான் நம்ம ஏர்போர்ட்டுக்கு என்ட்ராக போகிறோம். ஏர்போர்ட்டுக்கு என்ட்ராகும்போது கொஞ்சம் பார்த்து ரைட் சைடில் நிதானமாக கட் பண்ணு, இல்லை வாகனங்கள் அதிகமாக வரும். அதனால் இந்த பாருங்கள் என்ட்ராகணும், அந்த போர்டையை காட்டுங்க. ஓகேவா? இது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட கட்டி முடித்து ஒரு பயன்பாட்டுக்கு சில மாதங்கள் தான் ஆகுது. நம்ம பல தடவை வந்தாலும் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுலாம் தான் இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், ரோடையும் காட்டுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் இது சம்மந்தமாக போகணுண்டா கிட்ட ஒரு கிலோமீட்டராவது உங்களுக்கு இருக்கும். கொள்ற போகிறது, ராலியில் தள்ளிட்டு வர்றது, கொள்றதெல்லாம் இப்போ சிரமம் தான். இந்த இடத்துல தான் ஆட்டோ நிற்கிது. அந்த ஆட்டோ காட்டுங்க. பஸ்ஸில் வரவங்களுக்கு இங்கே ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் இதுலேருந்து உள்றலாம் ஆட்டோ அலோடு கிடையாது இன்றைய தேதி. அதுக்கு பிறகு என்னது தெரியல. டீ போர்டு, ஒன் போர்டு காருக்கு அலோடு, காரு வேணும் அதுக்கெலாம் அலோடு. ஆட்டோக்கு இன்னும் இது வரைக்கும் அலோடு பண்ணல. இன்னொரு பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம ஆமாம், டோல்கேட்டுக்கு இந்த இது பார்க்கிங் கட்டணம் வாங்கியாவது. அப்படியே பார்த்துங்க, அந்த ரோடெலாம் காட்டுங்க. நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் கேட்டுங்க, நிப்பாட்டி கேட்டுங்க எப்படி போகணும் கொள்ளணுன்ட்டு. ஓகேங்களா? எப்படி போகணும் கொள்ளணுன்ட்டு கன்ஃபியூஸாக இருந்தால் கேட்டுங்க. இப்படி தான் போகணும். புறப்பாடு, வருகைன்ட்டு அந்த 2 ரோட்டு பிரியும். வருகைன்னா அரைவல், வர்றவங்க வெளிநாட்டில் வர்றவங்க. புறப்பாடுனா நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுறதுக்காக போகிறது. இப்போ நம்ம புறப்பாட்டுக்கு போகிறோம். பார்த்துங்க. வருகைக்கு அந்த ரைட் சைடில் காட்டுங்க. அப்படியே அந்த ரைட் சைடில் போகணும். இப்போ லெஃப்ட் சைடில் பாலத்தில் நம்ம ஏறுறோம். பாலத்தில் ஏறுறது அப்படியே கவனிச்சிங்க. இதான் டிபார்ச்சர், ஆங்கிலத்தில் டிபார்ச்சர்மான புறப்பாடு. அப்படியே பாருங்க, இந்த பாலத்தை காட்டுங்க, ரோட்லாம் காட்டுங்க. இப்போதைக்கு வாகனங்கள்லாம் இங்கே தான் நிப்பாட்டிருக்காங்க. டிபார்ச்சரில் உள்ளது இன்றைய தேதி 27/7/2024. அது கொஞ்சம் காலத்தில் இது டிபார்ச்சரில் உள்ளவங்களும் கீழே அனுப்புகிறாங்களான்னு தெரியல. இங்கே அனுப்பி இது பண்ண அந்த இதெல்லாம் காட்டுங்க. இங்கே தான் நம்ம ஏற்றி விடுவோம். அதுங்க திருச்சி ஏர்போர்ட். இது பார்த்துங்க, அந்த ஏர்போர்ட் நல்லா காட்டுங்க. இங்கே இறக்கி அவங்கள ஏற்றி விட்டு ஓரமாக வண்டியை பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த மேலேயே பாலத்திலேயே இன்றைய தேதிக்கு. நாளைக்கு எப்படின்னு தெரியாது, அதை பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஓரம் கட்டி லெஃப்ட் சைடில் நிப்பாட்டி அவங்கள நம்ம ஏற்றி விட்டுட்டு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிக்குவோம். இது ஒரு தகவல். அப்படியே சரி, ஓகே, டிபார்ச்சர் முடிஞ்சிச்சு. இப்போ அரைவலுக்கு எப்படி போகணுன்னா அரைவலை பார்த்துங்க. அப்படியா இது ஆக்சுவலி டிபார்ச்சர் முடிஞ்சிருச்சு. அந்த அரைவல் அந்த ரோடு இருந்தாலும் டிபார்ச்சர் நம்ம வெளியாகிறதையே பார்த்துங்க. ரோடு வெளியாகிறது அது ஏற்போம் சுற்றி வரும். ஏன்னு கேட்டால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இன்னைக்கு உள்ள தேதிக்கு நீங்கள் வாகனம் எடுத்து வராமல் வந்தால் கொஞ்சம் சிரமம் தான். இங்கேருந்து பெட்டியை தள்ளிட்டு போகிறது கொள்றதுன்னு நிறையா ஜாமான் இருந்தால் தள்ளிட்டு போகிறது சிரமம் தான். அது மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. நாளடைவில் அதை சீர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது, ஏதாவது வாய்ப்பு இருக்குது. பார்த்து அவுட் ஆஃப் சிட்டி நம்ம போகிறது. அவுட் ஆஃப் சிட்டி அதாவது ஏர்போர்ட்லேருந்து வெளியாகிறது. இப்படி தான் அவங்களுக்கு ஏரோ போட்டிருக்கோம். இந்த போர்டில் ஏரோ போட்டிருக்கோம். இந்த அம்புக்குறி மாங்கல்ல அது போட்டிருக்கோம். அதை பார்த்துங்க.
இதில் வந்து நேராக கட்டுங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டா நேராக போயிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் பாலத்துக்கு முன்னாடி ஏறுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த அரைவலில் போகிறது. இந்த அரைவல் அப்படியே இந்த சைட்லேயும் போய்க்கலாம். வீடியோக்காக நம்ம டிபார்ச்சரில் போய் காட்டி இது போடுறோம். இப்போ அரைவலை பாருங்கள். அரைவல் வந்து இப்படியும் போய் பார்க்கிங் பண்ணலாம். ரைட் சைடில் ஒரு நேராக போய் பார்ட்டிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கள காரை அதை அதுக்கிட்டே நிப்பாட்டிட்டு நம்ம வந்து இந்த பார்க்கிங் காட்டணும். இந்த இடத்துல பார்க் பண்ணுங்க. அப்படியே பாருங்க. இது வந்து அரைவல். அது நல்லா காட்டுங்க அரைவல். எத்தனையோ பேர் வருவாங்க, வரவங்க வந்து நடக்க முடியாமலாம் இருப்பாங்க. அதனால வந்து இந்த தேதிக்கு இங்கே நிப்பாட்டுற மாதிரி அலோட் பண்ணிருக்காங்க. நிப்பாட்டிட்டு நம்ம போய் காரை பார்க் பண்ண வேண்டியதுதான். இப்போ இங்கே அருகிலேயே பார்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து விடுறாங்க என்னன்னு தெரியல. இதனால் நம்ம பார்க்கிங்லேயே போய் காரை நிப்பாட்டுறோம். பாருங்க, பக்கத்தில் தான் காட்டுங்க ப்ரோ, அதை நல்லா காட்டுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்து வந்து இந்த இடத்துல நவீன கட்டண கழிப்பிடம் அதையும் கவனிச்சுங்க. அதை போட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே போய் நம்ம வந்து பார்க் பண்ணிட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் டைமா பக்கத்துலேயே பார்க் பண்ணிடுறது. சரி, நம்ம பக்கத்தில் இங்கே போய் பார்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டுச்சு. இந்த காட்டுங்க, இப்படி இந்த சைடில் காட்டுங்க. பாஸ் பண்ணி இங்கே பார்க் பண்ணிடுறீங்களா? சீட்டை இங்கே காட்டிட்டு, ஓகே தேங்க்ஸ். பார்க்கிங் சீட்டை இங்கே காட்டிட்டு நம்ம இங்கே நமக்கு பிடிச்சமான இடத்துல பார்க் பண்ணிக்க வேண்டியது தான். பார்க் பண்ணிவிட்டு நம்ம போய் அவங்கள போய் ரிசீவ் பண்ண போக வேண்டியது தான். நல்லா அருமையான முறையில் மரங்கள்லாம் செடிலாம் வச்சுருக்காங்க. இன்னும் சில ஆண்டுகளில் இந்த இடத்துலலாம் வந்து நல்லா நிழல் தரோம். அதை பார்த்துங்க. இப்படி நம்ம நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டின பிறகு இங்கே நம்ம நடந்து போயிட்டு வர வேண்டியது தான். இது பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டால் கூடுதலாக இங்கே உள்ளவங்கள்ட்ட விசாரித்தா எப்படி போகணும் எப்படி வரணும்னு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.